வடகுடி பஞ்சமுகாஞ்சனேய பகவானிக்கு ஜெய். வடகுடி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய பீடம் திருவாரூரிலிருந்து 15 கிலோமீட்டர், கும்பகோணத்திலிருந்து 28 கிலோமீட்டர். இந்த வடகுடி புண்ணியமான க்ஷேத்திரம். ராமர் தங்கின இடம். வனவாசத்திலிருந்து சுவாமி கிளம்புறாரு 14 வருஷம். அப்படி கிளம்பும் பொழுது இந்த இடத்துலதான் சுவாமி தங்கதா, சீதை காணாம போயிடுறா அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த இடத்துல தேடுறா, சீதையை பார்க்கறதுக்காக அனுப்பணும் அப்படின்னு. அப்படி பார்க்கணும் அனுப்பும் பொழுது ஒவ்வொரு வானரங்களாக கூட்டுறார், சீதை எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வார்னு. ஒவ்வொரு வானரங்களும் சொல்றது பாதி தூரம் போகக்கூடிய சக்தி தான் எனக்கு இருக்குங்கிறது. இன்னொரு வானரத்தை கூப்பிடுறாரு, போகக்கூடிய சக்தி இருக்கு, வரக்கூடிய சக்தி இல்லை அப்படிங்கிறது. இன்னொரு வானரத்தை கூப்பிடுறார், அவர் பாதி தூரம் தான் எனக்கு சக்தி இருக்கு அப்படிங்கிறார். ஆஞ்சநேயர் கையை கட்டின்னு இருக்காராம் கடைசி லைன்ல, ஏ ஆஞ்சநேயா அப்படிங்கிறார். ஆஞ்சநேயர் பக்கத்துல வந்தா ராமன் இடத்துல ஒரு மானசீகமாக ஒரு நமஸ்காரத்தை பண்ணினார். இதோ கிளம்புறேன் அப்படின்னாரா ஆஞ்சநேய மூர்த்தி. என்ன ஒருத்தர் சந்தோஷமா இருக்கா அப்படின்னா சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்க முடியும், ஒருத்தர் துக்கத்துல இருக்கும்போது துக்கமா இருக்குன்னு கேட்க முடியுமோ? ஆஞ்சநேயர் புத்தியில ரொம்ப அறிவாளியா. ஆஞ்சநேயர் புத்திஹி பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா. எப்படின்னால் சுவாமி என்ன பண்ணினார்னா, கிளம்புறேன்னு சுவாமி விஸ்வரூபம் எடுக்கிறார். ஸ்வசிம்ம கருட குரோடஹயவத்ரைஹி திரிலோச்சனைஹி சாயுதைஹி தசபிஹி. 5 முகம் விஸ்வரூபம் எடுக்கிறார் பஞ்சமுக ஆஞ்சநேயராக. ஸ்வசிம்ம வராகர், நரசிம்மர், ஆஞ்சநேயர், கருடன், கலிக்கின்னு 5 ரூபத்தோட விஸ்வரூபம் எடுக்க 10 ஆயுதங்களை சுவாமி எடுத்துட்டு சுவாமி தன்னுடைய வாழை 3 முறை சுத்த போறாரு கிளம்புறதுக்கு.